மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நானும் 5 ஆண்டு காலம் கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றிய காரணத்தான் ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. அவை முன்னோர் அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவையை சும்மா நடத்துறதுக்காக அவர் முயற்சி பண்ணணும். அவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் என்று சொன்னால் எப்படி அவை நடத்த முடியும்? ஒன்று, இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்கிறாருன்னு சொல்கிறேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிக்கை இல்லை, இந்தியன் பத்திரிக்கையும் ஹிந்து பத்திரிக்கையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை ஆர்டிக்கல் நாங்கள் என்ன தெரியுங்களா, கழக ஆட்சியில் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி இருக்குன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா, மத்திய அரசாங்க தொகுப்புத்திலேருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்லேருந்து வரும், பஞ்சாப்லேருந்து வரும், ஆந்திராவிலேருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னோர் சொன்னதை போல் அரிசி பழுப்பு நிறத்தில் வந்தது. அது சத்தீஸ்கர்லேருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பற்றி ஒரு செய்தி வந்த உடனே எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷனுக்கு அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னார். என்ன விஷயம்னார், இது சத்தீஸ்கரில் வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு.க. ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டரை போட்டு, நீங்கள் உள்ளூரில் அரிசி நெல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நாம் இது ஈடு செய்தால் தான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பாக இருக்காது. அதனால் அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா, வெளிநாட்டு அது ஜெர்மனாக இருக்கலாம், இல்லை உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்று நீங்கள் வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்?